ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ இந்திய அணி பார்த்தினாக்கா இன்று சென்னையில் பார்த்தினாக்கா இங்கிலாண்டு கூட வந்து செகண்ட் T20 விளையாட போகிறாங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, சென்னைக்கு வந்து இந்த இந்திய அணியில் ஒரு முக்கியமான ஒரு வீரர், ஸோ ஒரு இளம் ஸ்டார் வீரர் கூட சொல்லலாம், திலக் வர்மா அவர்கள் பார்த்தினாக்கா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த இடத்துல சிம்பிளாக பார்த்தினாக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன மெமரிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அந்த இடத்துல அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு. சென்னைன்னு சொன்னாலே எங்களுக்கு தலைவர் ரஜினிகாந்தும் தலை தோனியும் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாரி அவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு. அவர் கொடுத்த அந்த பேட்டி பார்த்தினாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் தலைவர் ஃபேன்ஸாலையும் அதேமாரி தோனி ஃபேன்ஸாலையும் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ எப்போதுமே சென்னை தமிழ்நாடுன்னு சொன்னாலே ரஜினி சார் தான், அந்த ஒரு முகம் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அதுவும் குறிப்பாக நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்களுக்குலாம் சென்னைன்னு சொன்னாலே உங்களுக்கு ரஜினி சாரோட ஊர் அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா தான் போயிருக்கு. ஈவன் மன்மோகன் சிங் பார்த்தீங்கன்னா பிரதமராக இருக்கும்போது ஜப்பான் போயிருக்கும்போது நான் ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய நாட்டிலேருந்து வரேன் அப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்து அவர் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜப்பான்லேயே இருக்குனாக்கா தமிழ்நாட்டில் இருக்காதா? ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய அந்த இம்பாக்ட் தான். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய படத்தில் வந்து பாலையா அவர்கள் இருக்கிறாரு ஜெயில செகண்ட் பார்ட்டில் அப்படின்றத ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, சொல்லாமல் சொல்லிட்டாரு. சமீபத்தில் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆன படம் தான் டாக் மகாராஜ். ஸோ நம்ம பாலகிருஷ்ணாவோடைய படம் நல்லாவே ஓடினுக்கு, நல்லா சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு படம். அந்த படத்தை வந்து தமிழில் டப் பண்ணி இப்போ சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழில் ரிலீஸ் பண்ணும்போது நெல்சன் அவர்கள் தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தார் அவர் ட்விட்டர் பக்கத்தில். அந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய அந்த படம் வந்து தமிழில் டப்பாகி வரதை வந்து நான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்கேன், அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாரி போட்டு பாலகிருஷ்ணா அவருடைய பேரை டேக் பண்ணி அந்த இடத்துல ஃபயர் விட்டுருப்பாரு. அதுவும் 2 ஃபயர் விட்டுருப்பாரு. ஸோ சாதாரணமாக ஒரு ஃபயர் விட்டுருக்கலாம், ஆனால் 2 ஃபயர் விட்டுருக்கும் போது ஜெயிலில் செகண்ட் பார்ட்டில் இவர் வராரோ அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அது இல்லாமல் ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கன்னட ஸ்டார் ராஜ்குமார் அவர்கள் பதிலாக இந்த படத்தில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து பாலையா தான் வராரு, கிட்டத்தட்ட இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் அவரோட படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காரு. இல்லைன்னா அவருக்கு வந்து அவரோட படம் தமிழில் வரதை பற்றி அவர் வந்து கண்டிப்பாக பெருசாக ப்ரமோஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல அவர் படத்தை உள்ளே கொண்டு வந்து பேசுகிறாரு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவரோட படத்தில் இவர் வந்து வேலை செய்ய போகிறாரு, 2 பேரும் இணைந்து செயல்பட போகிறாங்க, ஒர்க் பண்ண போகிறாங்க, அது ஜெயிலர் செகண்ட் பார்ட் தான் அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.